இல்ல சிபிஐ வச்சு யாரும் அரசியல் செய்யல. சிபிஐ வச்சு பாஜக தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அரசியல் செய்கிறது. நீங்க வந்து பாஜகவால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று பட்டியலிடப்பட்டவர்கள்லாம் இதே சிபிஐ, இதே அமலாக்கத்துறை, இதே வருமான வரித்துறை சோதனைக்கு பின்பு, விசாரணைக்கு பின்பு பாஜக வாஷிங் மெஷின் வெளுக்கப்பட்டு உள்ள ஒரு புனிதமானவர்களாக ஆகிட்டாங்க. இதுவரைக்கும் வந்து எங்கேயாவது இந்த சிபிஐயோ, இந்த இடியோ, இந்த வருமான வரித்துறையோ பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய் அங்க இருக்கிற யாரையாவது விசாரிச்சு அவங்களையெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களா நீங்க பாருங்க. இது வரைக்கும் வந்து நம்ம யாரும் வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட சொல்லலை. பாஜகவினுடைய 11 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்டுங்கிறது இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளை அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதானே ஒழிய மக்களுக்காகவோ ஒரு மாநிலத்தின் நலன்களுக்காகவோ அதை பயன்படுத்துறதே இல்லை. இவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. சிபிஐயா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி. அதனால எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஆனா அதே நீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு நீதிபதி குழுவை அமைச்சிருக்காங்க. அதுல 2 தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ற IPS ஆபீசர்ஸ்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு.